Hi everyone, this is Logita. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்டிகல்ஸ். The words a, an and the are called articles. ஆர்டிகல்ஸ்னால் a and the மூணு சேர்ந்து தான் ஆர்டிகல்ஸ்ன்றாங்க. a is used before a consonant. கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது தான் a. கான்சனண்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது a கிடையாது. கான்சனண்ட்னால் ஒன்றும் இல்லை, a, e, i, o, u இது அஞ்சு லெட்டரை தவிர மீது எது இருந்தாலும் கான்சனண்ட் தான். அது உருவாக்குற சவுண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது தான் a. அண்டு ஆன் பிஃபோர் ஏ வவல் சவுண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது ஆன். எக்ஸாம்பிளுக்கு ஏ பாய், இப்பு அந்த சவுண்டு இப்பு சவுண்ட் வருதுன்னா, ஸோ அதனால் ஏ பாய். ஏ கேர்ள், இக்கு சவுண்ட் வருது. அண்ட் ஏ கம்ப்யூட்டர், ஏ ஹவுஸ். இங்கே வந்து யூரோப்பியன், இங்கே வந்து ஈரோப்பியன் சொல்ல மாட்டோம், யூரோப்பியன் தான் சொல்லுவோம். அதனால் ஏ யூரோப்பியன் தான். இங்கேயும் யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லுவோம். அதனால் ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூனியன். இங்கே வந்து ஆரஞ்சுக்கு ஆர் சவுண்ட் வருது, அதனால ஆன் ஆரஞ்ச், ஆன் அம்ப்ரல்லா. ஆன் இங்கே வந்து எச்சு சைலண்ட்டு, நம்ம சொல்லும் போது அவர் அப்படின்னு சொன்னால் ஆர் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆர் சவுண்ட் வருது, ஸோ அதனால் ஆன் ஆர் அந்த மாதிரி தான் எல்லாமே. இங்கே வந்து யூரோப்பியன், யூனிவர்சிட்டி, யூனியன் அது எல்லாமே கான்சனன்ட் சவுண்டு வருது, அதனால் அது வந்து ஏ யூஸ் பண்ணி போடுறோம். இது அவர், ஏர், ஆனஸ்ட் அதெல்லாம் வவல் சவுண்ட் வருது, அதனால் ஆன் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து சவுண்டை வச்சு தான் நம்ம போடுறோமே தவிர ஸ்பெல்லிங் வச்சு கிடையாது. ஏ ஆன் எல்லாமே இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். அது வந்து இன்டெஃபினைட்னால் பர்சன், திங் வந்து நம்ம பேசக்கூடிய, நம்ம இது வரைக்கும் பேசாத பர்சன், திங்ஸ் அதெல்லாம் இருந்தால் அது வந்து இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுனால அது வந்து இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்ன்றோம். வந்து டெஃபினைட் ஆர்டிக்கல், நம்ம ஏற்கனவே பர்டிகுலராக சொன்னதுனால சொல்கிறத வச்சு பர்சன், திங் அதை வச்சு சொன்னால் அது வந்து டெஃபினைட் ஆர்டிக்கல். எக்ஸாம்பிள் வந்து எ பாய் மெட் எ மேன் வித் அன் எலிஃபண்ட். ஏதோ ஒரு பாய் ஏதோ ஒரு மேனை எலிஃபண்ட்டோட இருக்கிற மேனை பார்க்குறான், மீட் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஏ போடுறோம். இங்கே வந்து எலிஃபண்ட், அதனால் ஆன் போடுறோம். இது வந்து த பாய், இந்த பாய் வந்து இங்கே குறிக்குதா, அதனால் த போடுறோம். இங்கேயும் த மேன் இங்கே சொல்கிறாங்க, அதனால் இங்கே இந்த மேனை குறிக்குது, ஸோ அதனால் த போடுறோம். இந்த எலிஃபண்ட்டும் இங்கே குறிக்குது. அதே மாதிரி தான் இதுவும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த மில்க் மேன் இஸ் கம்மிங். த மில்க் மேனா இப்போ நம்ம வீட்டில் பால்காரர் நமக்கு தெரிஞ்சவங்க, அதனால் த போடுறோம். இது வந்து ஏதோ ஒரு பைசைக்கிளில் மில்க் மேன் வந்து விழுந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஏதோ நமக்கு தெரியாததுனால நமக்கு தெரிஞ்ச பார்க்குக்கு போகிறதுனால த பார்க்கு. அந்த டவுனில் பார்க் இருக்கா, நமக்கு தெரியாது பார்க் இருக்கா இல்லையான்னு, தெரியாததுனால பார்க். அதே மாதிரி தான் இது ரெண்டும். இந்த கேர்ள் வந்து நிற்கிறா அப்படின்றதுனால இந்த ஏதோ ஒரு பையன், ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பைக்கில் விழுறா அப்படின்றதுனால கேர்ள்.